கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ராசிக்காரர்கள் கூடிய முக்கியமான விஷயமே யாருன்னா இந்த சூரிய பகவான், ரெண்டு கூடிய ஜனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். 10லே உச்சம், 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் 2 கூடிய ஜனாதிபதி உச்சமாகும் பொழுது தொழிலில் எல்லாம் ஏற்படும். 2 கூடியவன் உச்சம் பெறுகிறான். அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் 20க்கு அப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்திலே ஆட்சி பெறுகிறார். ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுகிறார்? 4-11 கூடியவர் 11லே ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கும்? சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் 11ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெறும் பொழுது சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமான குரு உங்களுக்கு நிறைய யோகங்களை 5-6 யோகங்களை உங்களுக்கு தந்துட்டார். அதான் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் முக்கியமான விஷயமே கடகராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ராசியில் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் யாருமே ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு ஆள் ப்ராப்ளம், அவர் தான் சனி. அந்த சனி பகவான் 8ல் இருக்கிறவர் 9ல் இருக்கார். இப்போ 9ஆம் இடமாகப்பட்ட திரிகோணத்தில் சனி பகவான் போயிடுறார். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போனதுனால அஷ்டம சனி கிளியர் ஆயிடுச்சு. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் கூடிய முக்கியமான விஷயமே யாருன்னா இந்த சூரிய பகவான், 2 கூடிய ஜனாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். 10லே உச்சம், 10ங்கிறது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் 2 கூடிய ஜனாதிபதி உச்சமாகும் பொழுது தொழிலில் பிச்சு வாங்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப பிரமாதமாக சம்பாதிக்கிறீங்க. கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள், நெஞ்சு, தலை, மூளை, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள்லாம் சரியாயிடும். 2 கூடியவன் உச்சம் என்பதால் குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. முக்கியமாக மாணவர்கள் ரொம்ப அருமையாக படிக்க போகிறீங்க, இதெல்லாம் ஏற்படும். 2 கூடியவன் உச்சம் பெறுகிறான். அடுத்ததாக இந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் 20க்கு அப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்திலே ஆட்சி பெறுகிறார். ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுகிறார்? 4-11 கூடியவர் 11லே ஆட்சி பெறும் பொழுது என்ன நடக்கும்? சுக்கிரமூர்த்தி சுபமிகை ஈவாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் 11ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெறும் பொழுது சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமான விஷயம் என்னென்னா அவர் உங்களுக்கு பாதகாதிபதி, கெடுதலை மட்டுமே செய்பவன். அதான் இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம். அவர் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும்னா 11ஆம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மனைவி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், உங்களை மனைவி புரிஞ்சிக்கல, மனைவியால் சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் வருது, பல்லு ப்ராப்ளம் வருது, கருமுட்டைகள், அதே மாதிரி இது உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ராப்ளம் போன்றவைகள்லாம் இந்த சுக்கிரன் தருகிறார். முக்கியமான விஷயமாக இந்த சுக்கிர பகவான் என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறார். காதல்னால் வரக்கூடிய புவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போன்ற ப்ராப்ளத்தெல்லாம் தரார். இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுட்டார். அதுக்கு அடுத்ததான் என்ன நடக்குதுன்னா செவ்வாய், இவர் தான் 5 கூடிய யோகாதிபதி, 5-10 கூடையவர். இவர் ஆட்சி பெறுகிறார் மே 10லேருந்து ஜூன் 10 வரைக்கும் ஒரு மாதம் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற 10 கூடையவர் என்பதால் அரசு பணிக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா கிடைக்க போகுது. அரசு பணி, விஓஓ ட்ரை பண்ணுறது, அதே மாதிரி நீங்கள் இந்த இது ட்ரை பண்ணுறது, குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை சேர்ந்தவர் ஆட்சி பெறுகிறார். தொடர்ந்ததாக என்ன நடக்கும் என்றால் இந்த செவ்வாய் பகவான் ராசியிலே நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். ராசியில் இந்த புரட்டாசி மாதம் வாக்கில் ஆகஸ்டில் நீச்சமடைகிறார். நீச்சமடைந்த இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார். ரொம்ப அற்புதமான காலம். இது நிறைய பேர் சொல்லலை. இந்த குரு பயிற்சியில் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமே, கடகம் என்பது சந்திரனுடைய வீடு என்பதால் குரு வந்ததால் குரு சந்திர யோகமாச்சு.
குருவோட இந்த செவ்வாய் வருவதால் குரு மங்கள யோகமாச்சு. இந்த வருஷத்தோட எண்டில் டிசம்பர் 6 கேது சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வரார். குரு கேது சம்பந்தம் என்பது கோடீஸ்வர யோகமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் ஏற்கனவே ராகு இருக்கார். ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகமாக மாறிடுச்சு. ஆக இத்தனை யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னா இந்த புத்தாண்டுக்கு மட்டும் இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் போயே தீரணும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த குரு பகவான் தருகின்ற அனுகிரகம் நிச்சயம் உண்டு. குரு உங்களுக்கு நிறைய யோகங்களை 5-6 யோகங்களை உங்களுக்கு தந்துட்டார். அதான் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் முக்கியமான விஷயமே கடகராசிக்காரர்களுக்கு எந்த கிரகமும் ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் ராசியில் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் யாருமே ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு ஆள் ப்ராப்ளம், அவர் தான் சனி. அந்த சனி பகவான் 8ல் இருக்கிறவர் 9ல் இருக்கார். இப்போது 9ஆம் இடமாகப்பட்ட திரிகோணத்தில் சனி பகவான் போயிடுறார். இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு போனதுனால அஷ்டம சனி கிளியர் ஆயிடுச்சு. அஷ்டம சனி கஷ்டங்களை மட்டும்தான் தரும் என்பார்கள். அவ்வகையில் கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்து விட்டன. இந்த அஷ்டம சனி உங்களுக்கு சரியாகிவிட்டது. 9ஆம் இடத்து சனி 9, 10, 11 லாபத்தை பார்க்கிறார், 3ஐ பார்க்கிறார், 6ஐ பார்க்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு முதலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம், டிசம்பர் 6க்கு அப்புறம் மகரத்தில் ராகு வருவதால் அது உங்களுக்கு 7ஆம் இடம். 7ல் ராகு. இது வரைக்கும் கடகராசிக்காரர்கள் பார்க்காத ப்ராப்ளத்தை பார்ப்பீங்க. 7ஆம் இடத்து ராகு என்பது குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும், டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியாத பெண்கள் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா பேசவே கூடாது. எக்ஸு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா, அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள்மா, எனக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிடணும். காரணம் என்னென்னா, இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது எண்ணங்கள்லாம் கிறுக்கும். எண்ணங்கள் என்னாகும், இது மேலேயாவது எண்ணங்கள் எல்லாம் தப்பான விஷயங்கள் நோக்கி போகும். தயவுசெய்து அதை நோக்கி போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 7ஆம் இடத்து ராகு என்பது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். 2 ராசியில் இருக்கக்கூடிய கேது, இது குரு கேது யோகம் என்பது கோடீஸ்வர யோகம் என்பதால் பணவரவை நிறையா தருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மிக மிக அதிகம். ஸோ இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் திஸ் நியூ இயர் நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுகிறது. முக்கியமாக இந்த சொல்லப்படாத இத்தனை யோகங்கள் உங்களுக்கு வருகிறது. இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே ராசி நீங்கள் தான். காரணம், கடகத்துக்கு தான் குரு பகவான் வரார். உங்கள் ராசியில் தான் உச்சமாகிறார். உங்கள் ராசியிலேருந்து தான் எல்லாரையும் பார்க்க போகிறார். ஸோ தட் உங்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரமாக அமையப்போகிறது. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறது தான் சிறப்பு. 3 என்பது முயற்சி. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறது அடுத்த சிறப்பு. குரு பகவான் கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுகிறார். கல்லீரலின் கடவுள். யாருக்காவது தீர்த்தவாரி பழக்கம்லாம் இருந்தது அப்படின்னா இப்படியே ஒரு விடுதலை கொடுக்குறாரு, ஓடி போயிருங்க. இந்த ஜூன்லேருந்து டிசம்பருக்குள்ளே உடம்பை சரி பண்ணி விட்ருவார். நீங்களாக போய் சரியாகிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா தொடர்ந்து இதே தான் பண்ணுவேன்னா அவரே கூட்டு போய் லிவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வருவார். அது மாதிரி ஸோ அப்போது உடம்பை கெடுத்து கொண்டு போவர்களுக்கு கூட வாய்ப்பு குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய உடல்நிலையை சரி பண்ணுற உடம்புலேயே உட்காந்துருக்கார். உடம்பை சரி பண்ணிட்டு தான் போவார். உடலே கோயில், உள்ளமே க்ஷேத்திரம். அந்த மாதிரி கடவுளே சுவாமியே உடம்புல உட்காந்துருக்கார் குரு. இந்த ஒரு வருடம் நீங்கள் ஒழுக்கமாக மட்டும் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகிடுவார். பாடி பில்டருக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். அந்த மாதிரியான அழகு சார்ந்த தொழில்கள் இருப்பவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். முக்கியமாக அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ், சண்டை பயிற்சி செய்பவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். ஆக கடகராசிக்காரர்களுக்கு பலன்களே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு நீங்கள் எதை பண்ணாலும் ஜெயிப்பீங்க. ஒரு கிணத்துக்குள்ளே கொண்டு போய் கல்லை போட்டுவாங்க, திரும்ப வரும்போது அது தங்கமாக மேலே மிதந்து வரும். அவ்வளோ நல்ல நேரம் உங்களுக்கு. ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த ஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.